பெருங்குடியில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் இருந்து குழாய் வெடித்து விபத்து நிகழ்ந்த இடத்தில் புதிய தலைமுறையின் செய்தி எதிரொலியாக சீரமைப்பு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முகேஷிடம் கேட்டறியலாம். முகேஷ், நாம தான் இந்த செய்தியை கொடுத்திருந்தோம், அதன் அடிப்படையில் பணிகள் நடக்குது அப்படின்ற தகவலை சொல்லியிருக்கீங்க. ஒரு சம்பவம் நடந்த பிறகுதான் அதிகாரிகள் ஆய்வு செய்யறது, பணிகள் நடக்கிறதா? முன்கூட்டியே இதெல்லாம் சரியாக இருக்கிறதா, குழாய் சரியாக இருக்கிறதா, மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் இருக்கிறதா அப்படின்லாம் பாக்குறது, பராமரிப்பு பணிகள் மேற்கொள்றதெல்லாம் கிடையாதா? மணிமாறன், நீங்க சொல்வது 100% உண்மையான விஷயம். இந்த இருக்கிற பகுதிய மக்களும் அதுதான் தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் இந்த குடிநீர் குழாய்க்கு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீர் குழாய் இருக்கிறது. அதில் பாதிப்பு ஏற்படாத வகையில் மழைநீர் வடிகாலை பணிகளை மேற்கொள்ளுங்கள் என்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் அது தெரு என்பது கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு தெரு இருக்குது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைவரும் இந்த தகவலை தான் அவர்களுக்கு ஒரு அறிவுறுத்தலாக வழங்கியிருக்கிறார். ஆனால் அந்த கட்டுமான ஒப்பந்தக்காரர் ஜேசிபி மூலம் பணிகள் பள்ளங்களை தோண்டும் போது அதிக அளவு ஆழம் ஏற்பட்டதால் தான் ஏற்கனவே பதிக்கப்பட்டிருந்த அந்த குழாயான அளவு இறங்கி இருக்கிறது. அதன் மூலம் எல் பெண்ட் என்று சொல்வார்கள். ஒரு பகுதியில் நேராக வலதுபுறமோ இடதுபுறமோ திரும்பும் இடத்தில் எல் பெண்ட் போடுவார்கள். அப்படி போடப்பட்ட எல் பெண்டில் போடப்பட்ட விரிசல் தான் இந்த தண்ணீர் முழுவதுமாக வெளியேறி இந்த செயற்கை பேரிடர் ஏற்படுவதற்கு காரணம் என்று இந்த குடியிருப்பில் இருக்கக்கூடியவர்களும் இந்த தெருவில் இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் குற்றச்சாட்டுகிறார்கள். எனவே இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எடுத்திருந்து தண்ணீர் வெளியில் வராமல் இருப்பதற்கும் அது குறைந்த தூரத்திற்கும் அதிக அளவில் ஆழம் இல்லாத வகையில் செயல்படுத்தி இருந்தால் இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்காது என்று தெரிவிக்கிறார்கள். நேற்று இரவிலிருந்து தற்போது வரை நாம் பார்க்கக்கூடிய அனைத்து காட்சிகளும் ஒரு சுனாமி வந்தால் எப்படி மண் ஒரு பகுதியிலிருந்து திருப்பி போடப்பட்டு அந்த இடமே எப்படி சூறையாடப்பட்டிருக்குமோ அது போன்ற ஒரு காட்சியை தான். இது தரைதளமாக டைல்ஸ் போடப்பட்ட ஒரு இடமாக தான் இருந்திருக்கிறது. ஆனால் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிற காட்சிகளை பார்க்கும் பொழுது ஒரு மணல் பரப்பு இல்லாத இடமே இல்லாத, அதாவது கடற்கரையோரம் எப்படி இருக்குமோ அது போன்ற இடமாக தற்போது அமைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு அரை அடி 1 அடி அளவிற்கு மண் ஏறி இருக்கிறது. அடித்தளம், அதாவது பேஸ்மெண்ட் என்று சொல்வார்கள். அந்த பேஸ்மெண்டில் இருக்கக்கூடிய மண் முழுதும் தரைத்தளத்திற்கு அங்கே இருக்கக்கூடிய வாகனங்கள், லிப்ட் வசதி, படிக்கட்டு என்ற அனைத்தையும் சீர்குலைத்து சென்றிருப்பதாக தான் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். நேற்று இரவு முதல் தங்களது இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் இதை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், புகார் அளித்து ஒரு 10 மணி நேரம் வரை எந்த நடவடிக்கையும் இல்லை. செய்திகள் தொடர்ந்து வெளியாதன அடிப்படையில் தான் இன்று காலை 9 மணியிலிருந்து அதிகாரிகள் படியில் இறங்கியிருக்கிறார்கள். முதல் முறையாக இன்று காலை நாம் இறங்கிய போது சென்னை மாநகராட்சி அதிகாரி இந்த இடத்தை பார்வையிட்டுக் கொண்டிருந்தார். அதன் பிறகு குடிநீர் வழங்கல் வாரியம் அதிகாரிகள் வந்தனர். அதன் பிறகு மின்சாரத்துறையினர் வந்தனர். இப்போது 3 துறையினரும் இணைந்து இந்த குடியிருப்பு தான் அதிகமான பாதிப்பு என்று சொல்ல வேண்டும். தெருவில் வெளியேற நீர் முழுமையாக ஒரு அரை மணி நேரத்தில் வெளியேறிவிட்டாலும் இந்த குடியிருப்பை பொறுத்தவரையும் அதே போல குடியிருப்பு வெளியேறக்கூடிய தெருவை பொறுத்தவரையில் அதிகப்படியான பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே இந்த ஒரு 10க்கும் மேற்பட்ட வாகனங்கள் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் 2 சக்கர வாகனங்கள் 10க்கும் மேற்பட்ட பாதிக்கப்படுகிறது. 5க்கும் மேற்பட்ட 4 சக்கர வாகனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே வெள்ளம் மற்றும் பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு இன்னும் வாகனங்கள் சீர் செய்யப்படாமல் பல வாகனங்கள் இருக்கக்கூடிய நிலையில் இந்த இன்சூரன்ஸ்க்காக கூட இந்த புக்கிங் கூட எடுக்க முடியாத ஒரு நிலையில தான் இருக்கிறார்கள். எனவே இன்னும் 2 மாதம் கழிச்சு தான் தங்களது வாகனமே திருப்பி கிடைக்கும் என்ற ஒரு குறையாகவும் அவர் கவலையை தெரிவிக்கிறார்கள். எனவே இது போன்ற ஒரு செயற்கையான ஒரு பேரிடர் மீண்டும் ஏற்படாமல் இருப்பதற்கு அதிகாரிகள் தகுந்த முறையில் திட்டமிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும், திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் அவர்கள் முக்கியமாக கோரிக்கை வைக்கிறார்கள். திட்டத்தை செயல்படுத்துவதிலோ தங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதிலோ எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அதை பொதுமக்களுக்கும் சாலையை பயன்படுத்துவதற்கு இடையூறு இல்லாமல் திட்டமிட்டபடி நடத்த வேண்டும். அதற்கான பணிகளை சென்னை மாநகராட்சியும் குடிநீர் வழங்கல் வாரியம் மேற்கொள்ள வேண்டும் என்றுதான் அவர்களோட முக்கியமாக வலியுறுத்தலாக இருக்கிறது. வரும் காலங்களில் இது போன்ற நடவடிக்கைகளை அவர்கள் எடுப்பார்கள் என்று மக்கள் முழுமையாக நம்பி காத்திருக்கிறார்கள். குழாய் வெடித்து அதிகமான நீர் வெளியேறுச்சு. அப்ப மின்மாற்றி தீப்பற்றது நமக்கு தெரியும். மின்மாற்றி தீப்பற்றி ஒருவேளை பெரும் அசம்பாவிதம் நேர்ந்திருந்தால் நிறைய பெரிய ஆபத்தா இருக்கும், அது பேராபத்தாக விளைந்திருக்கும். அப்படிலாம் நடக்கல. அது வரைக்கும் நல்ல வேலை தான். அது அரசாங்கம் எதுவும் செஞ்சு அதை நடக்காம தடுக்கல. ஆனா நடக்கல இயற்கையாவே. நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்ன மாதிரி மழை வெள்ள பாதிப்பின் போது எதுவும் பண்ண முடியாது, இயற்கை எதிர்த்து யாரால எதுவும் பண்ண முடியாது. இது போன்ற செயற்கையாக பேரிடர்கள் உருவாகாம பார்க்க வேண்டிய பொறுப்பு அதிகாரிகளுக்கு இருக்கு. இனிமே செய்வாங்க. இப்போ ஏற்பட்டிருக்கிற இழப்புக்கு அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போறாங்க?
இப்ப ஏற்பட்டுள்ள இழப்பு என்பது இழப்பை மதிப்பீடு செய்வதற்கு பதிலாக அவர்களுக்கு வந்து உடனடி தேவை அதாவது நேற்று இரவு முதல்ல வந்து இயல்பு வாழ்க்கை முடக்கப்பட்ட நிலையில் தான் தாங்கள் இருக்கிறோம். என்றால் நேற்று மாலை தங்கள் வீட்டு மாடியில் ஏற்றப்பட்ட தண்ணீரை வைத்துதான் தற்போது வரை புழங்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த தண்ணீர் காலியானால் அடுத்த ஒரு குடத்திற்கு கூட தாங்கள் வந்து தண்ணீர் இல்லாத நிலையில் தான் இருக்கணும். அந்த கீழ்த்தளத்தில் இருக்க, அதாவது தரைதளத்தில் இருக்கக்கூடிய சம்பாக இருக்கட்டும், அதே போல வந்து போர்வெலாக இருக்கட்டும், அனைத்திலுமே வந்து தண்ணீர் புகுந்திருக்கிறது. அதே போல வந்து மண்ணும் சூழப்பட்டிருக்கிறது. மின் சாதனங்கள் இயக்க முடியாத நிலையில் இருக்கிறது, மின் மோட்டார்கள் இயக்க முடியாத நிலையிலும் இருக்கிறது. எனவே அதற்கு தேவையான மின்சாரத்தை வழங்குவதற்கும் அத்தியாவசிய தேவை இருக்க குடிநீரை நேரடியாக மொட்டை மாடியில் சென்று வழங்குவதற்கும் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் தரப்பில் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். இன்று காலை நாம் செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கும் போது கூட சென்னை மாநகராட்சி அதிகாரிகளும் அதே போல வந்து குடிநீர் வழங்கல் அதிகாரிகளும் வந்திருந்தனர். அவர்களிடமிருந்தும் இந்த குடியிருப்பு தரப்பில் வந்து கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல வந்து எதிர்க்கட்சியை சேர்ந்த ஒரு கவுன்சிலரும் வந்து இது குறைகளை உடனடியாக நிவர்த்தி செய்யும்படியும் அந்த அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்திருக்கின்றார். முதல்ல இந்த அந்த மின்மாற்றியை வந்து அந்த இடத்திலிருந்து அகற்றிவிட்டு அதே போல வந்து தேங்கிக்கூடிய தண்ணீரை அகற்றிவிட்டு அடுத்த கட்ட பணிகளை செய்கிறோம், தங்களால் இயன்ற அளவில் விரைந்து அந்த பணிகளை முடித்துக் கொடுக்கிறோம் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். இதன் மூலம் இன்று இரவுக்குள்ளோ அல்லது நாளை மதியத்துக்குள்ளோ பணிகள் முழுமையாக முடிக்கப்பட்டு இயல்பு நிலை திரும்பும் என்று அந்த குடியிருப்பாசிகள் நம்பிக்கையுடன் காத்திருக்கிறார்கள். தங்களால் இயன்ற உதவிகளையும் அந்த அதிகாரிகளுக்கும் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஊழியர்களுக்கும் செய்து வருகிறார்கள். செய்தியை மாநகராட்சி அரசாங்கம் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. குறிப்பா இந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது, சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் யார் யார் அப்படிங்கிறத கள ஆய்வு செஞ்சு அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா தமிழகம் முழுக்க பாத்தீங்கன்னா ஏராளமான மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் இருக்கு. இங்க பெருமளவுக்கு அசம்பாதம் இல்ல, நீர் வந்து வெளியேறி இருக்கு, பெருமளவுக்கு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, வீடுகளுக்குள் தண்ணீர் போயிருக்கு, உயிர் சேதம் இல்லைன்றது ஆறுதலான செய்தி. இனி வரும் காலங்களில் இது மாதிரி நடவடிக்கை எடுத்தா மட்டும்தான் தமிழகம் முழுக்க இருக்கிற மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் பராமரிக்கப்பட்டால் தான் இது போன்ற அசம்பாவிதங்கள் நடக்காம இருக்கும் அப்படின்றதான் புரிஞ்சுக்கணும். அரசாங்கத்தின் பார்வை கொண்டு போயிருக்கிறோம், என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். களத்திலிருந்து விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி முகேஷ்.